பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரேட்டிவினர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரேட்டி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்கள் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை பல வருட காலங்களாக நேர்களுக்கு பிரேட்டி வழங்கி வருகிற அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் 238வது மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியை நாங்கள் வழமை போன்று மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஆரம்பமாக மொழிபெயர்த்து ஆரம்பிக்க விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் பந்தர் பலீல் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு பாவிகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் மீது முஸ்லிம்கள் காட்ட வேண்டிய அன்பு கருணை. பாவிகள் மீது முஸ்லிம்கள் காட்ட வேண்டிய அன்பும் கருணையும் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு சில இயல்பான சில விடயங்களை, ஆசைகளை எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறான், விடயங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதே போன்று தக்லீஃப் என்று சொல்லக்கூடிய மார்க்க விடயங்கள், கட்டளைகளையும் அதே மாதிரி தடுக்கப்பட்ட விடயங்களையும் கொண்டு அல்லாஹ் மனிதனை ஏவி இருக்கிறான். அதே போன்று மனிதர்கள் என்னென்ன தப்புக்களை தவறுகளை செய்வார்கள் என்பதையும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அதே போன்று ஏன் யார் உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து பாவங்களை விட்டு நன்மைகளை செய்கிறார்கள் என்பதை அவதானிப்பதற்காக வேண்டி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஆதமுடைய மகன் பாவம் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். பாவம் செய்யக்கூடியவர்களே மிக சிறந்தவர்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். அஹ்மத் என்ற நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு அடியான் பாவிகள் எப்போதும் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், பாவிகள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமையாக செயல்பட வேண்டும். அபூ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய ஆத்மா எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் உலகத்திலே யாரும் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களை அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான். அவர்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு பிழை பொறுப்பு தேடுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். முஸ்லிம் என்ற நூலில் இது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் ஒன்றுதான் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய தன்மை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் சூரா அராஃபிலே, என்னுடைய ரஹ்மத் எல்லா விடயங்களையும் மிகைத்து விட்டது. சூரா அல் அராஃப் 156 வசனம். அதே போல் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மிக முக்கியமான 2 திருநாமங்கள் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய திருநாமங்கள். சூரத்துல் பக்ரா 163 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவன் ரஹ்மானாக ரஹீமாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஏவி இருக்கிறான். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தன்னுடைய அடியார்களுக்கு யார் அன்பு காட்டுவார்களோ, இரக்கம் காட்டுவார்களோ அவர்களை அல்லாஹ் அவர்கள் மீது அன்பு காட்டுவான். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ் அடியார்களுக்கு மீது அன்பு காட்டக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் அன்பு காட்டுவான். எனவே பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள், வானலோகத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான். அஹ்மத் என்ற நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு, காட்டக்கூடிய அன்பு என்னவென்றால், அல்லாஹு தஆலா வேதங்களை அனுப்பி ரசூல்மார்களை அனுப்பி அவர்களை அவர்கள் மீது அடியார்கள் மீது அன்பு காட்டிக் கொண்டிருக்கு. அதே நேரத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் உடனடியாக அவர்களை தண்டித்து விடாமல் அவர்களுடைய தண்டனை அல்லாஹ் பிற்போடுகின்றான். இது அல்லாஹ் அடியார்கள் மீது காட்டக்கூடிய அன்பின் ஒரு வகையாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஃபாத்திர் 45 வசனத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அவசரமாக உலகத்தில் உடனடியாக அல்லாஹ் அடியார்களை தண்டித்தால் இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமும் எஞ்சிருக்க மாட்டாது என்றாலும் அல்லாஹு தஆலா அடியார்களை தண்டிப்பதற்கு அல்லாஹு தஆலா தண்டிப்பதை தாமதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அடியார்களை அல்லாஹு தஆலா தௌபாவின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நபியை நீங்கள் என்னுடைய அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களே, பாவம் செய்து தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாக வேண்டாம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான். சூரா அஸ்-ஸுமர் 53 வசனம். அதே போல் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றுவதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். பாவங்களை மன்னிக்கின்றான். சூரா ஆல் இம்ரான் 135 வசனத்தில் சொல்கிறான், பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவத்தை செய்துவிட்டால், அவர்கள் அந்த நல்லடியார்கள் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் பாவங்களை மன்னிக்க முடியும்? அவர்கள் செய்த பாவங்களை அவர்கள் தொடராக செய்ய மாட்டார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா பாவங்களை நன்மைகளாக சில பேருக்கு மாற்றிக் கொடுக்க, இது அல்லாஹ் ரஹ்மத்தாக இருக்கிறது. அல்லாஹ் சூரா அல் ஃபுர்கான் 70 வசனத்தில் சொல்கிறான், யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்வார்களோ அல்லாஹ் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து பாவங்களை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான்.
அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அடியார்களோடு அன்பாக பாசமாக கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையும் விட்டிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆல இம்ரான் 159 வசனம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால் மனிதர்களை நீங்கள் மனிதர்களுக்கு ரஹ்மத்து காட்டுங்கள். நீங்கள் கடுகடுக்கக்கூடியவர்களாக கல்லஞ்ச படைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் மக்கள் உங்களை விட்டு முரண்டு ஓடி விடுவார்கள். எனவே மக்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், அவர்களோடு நீங்கள் உலக விடயங்களிலே ஆலோசித்து முடிவெடுங்கள். ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் உறுதி கொண்டால் அதுக்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ் மீது அந்த விடயத்தை பாரம் சாட்டுங்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய கர்மங்களை அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத், அது தனக்கு அநியாயம் செய்த இறை நிராகரிப்பாளர்களோடு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்க வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படும், மீனாக மௌத்தாக வேண்டும், ஷிர்கிலே மௌத்தாகிவிடக்கூடாத நபி அவங்க பயந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா கஹ்ஃப் 6ஆம் வசனம், மனித நபியே, இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தப்பு தவறுகள், ஷிர்க்குகள், பாவமான காரியங்களை பார்த்து நீங்கள் உங்களை கவலையினால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளப் போகின்றீர்களா? இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக. அதே போல அல்லாஹ் சூரா ஷுஆரா 3ஆம் வசனம் சொல்கிறான், நபியே, நீங்கள் இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் அழுது கவலையோடு நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளப் போகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நபியே, அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார், அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சூரா ஃபாத்திர் 8ஆம் வசனம். தஃப்சீர் உலமாக்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள், நபியே, நீங்கள் அவர்கள் மீது, அடியார்கள் மீது, காஃபிர்கள் மீது கவலை கொண்டு உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடியார்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள், உபகாரம் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தன்மையை பின்பற்றுங்கள். பள்ளிவாசலில் வந்து ஒரு காட்டு நபி சிறுநீர் கழித்த நேரத்திலே சஹாபாக்கள் அடிக்க பாய்ந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அவரை விட்டு விடுங்கள், அவருடைய தண்ணீரை ஊற்றி நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் இலகுபடுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளீர்களே தவிர சிரமப்படுத்துவதற்கும் மக்களை கஷ்டப்படுத்துவதற்கும் வெறுப்பை உண்டாக்குவதற்கும் நீங்கள் படைக்கப்படவில்லை என்று அனுப்பப்படவில்லை என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு கூட்டத்தை ஒரு ஊருக்கு தாவாவுக்காக அனுப்புவதாக இருந்தால் அவர்களை பார்த்து சொல்வார்கள், பஷீரு வலா துனஃபிரு, மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள், நன்மாராயங்களை சொல்லுங்கள், வெறுப்பான விடயங்களை சொல்லி மக்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்க வேண்டாம், இலகுபடுத்துங்கள், மக்களை சிரமப்படுத்த வேண்டாம். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. எனவே மனிதர்களை முற்றுமுழுதாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். முஃமின் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுக்கப்படுவதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாகப்படுவதற்கு நாங்கள் காரணமாக ஆகிவிடக்கூடாது. உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான், யக்கீன், உண்மையை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். மனிதர்கள் செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தால் அவனோட உள்ளத்தில் என்ன இருக்கிற, ஈமான் இருக்கிற, தக்குவா இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹத்தீப் பந்தர்பாலியில் அவர்கள் விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, சில நேரத்திலே சில மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து நல்லவர்கள், அல்லாஹ்வோடு தொடர்பட்டவர்கள் ரோசப்படுவது உண்டு. அளவு கடந்து ரோசப்படுகிறார்கள். ஈமான்தாரிகள் வெறுக்கின்ற அளவுக்கு பாவங்களை கண்டால் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று தீவிரமாக பாவங்களை தடுக்க முற்படுகின்றார்கள் சில பேர்கள். அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவது, மக்களை நரகத்துக்கு அனுப்புவது அல்லாஹ்வுடைய டியூட்டி, அல்லாஹ்வுடைய வேலையாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது. இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் நாங்கள் இருக்கக்கூடாது. பாவிகளை பார்த்து நரகத்துக்கு போயிடணும், நாசமாக போயிடும் என்று தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக, முடிவெடுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தன்மையை உங்களோட தன்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். பாவத்தை வெறுக்க வேண்டும், ஆனால் பாவிகளோடு நாங்கள் அல்லாஹ் பாவிகளோடு நடந்து கொள்வதை போன்று அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய முடிவுகளை நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது இன்று தாவா களத்தில் காணப்படக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு தாவா களத்திலே காணப்படுகின்ற கோளாறாக இருக்கிறது, ஒரு குறையாக, தவறாக இருக்கிறது. எடுத்தெடுப்பில் பாவங்களை தடுக்குகின்ற போது அல்லாஹ்வுடைய தன்மையை நாங்கள் கடைபிடித்து நாங்கள் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவது, நீ சொர்க்கம், நீ நரகம் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை. நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். லம்பம் இப்னு ஜவுஸ் அல் யமாமி என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்னை அழைத்து சொன்னார்கள், யமாமி அவர்களே, நீங்கள் எந்த மனிதனை பார்த்தும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று சொல்ல வேண்டாம். யமாமி அவர்கள் சொல்கிறார், நான் சொன்னேன், அபூ ஹுரைரா அவர்களே, இது நாங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விடயம் தானே. கோபம் வருகின்ற போது அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று நாங்கள் சொல்கிறோம். பாவத்தை கண்டு ரோசப்பட்டு நாங்கள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, இப்படி சொல்ல வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பனி இஸ்ராயேலர்களுடைய காலத்தில் 2 மனிதர்கள் இருந்தாங்க, 2 நண்பர்கள் இருந்தாங்க. அதில் ஒருவர் நல்ல இபாதத்தாலி, மற்றவர் பாவம் செய்யக்கூடியவர், தப்பு செய்யக்கூடியவர், அநியாயம் செய்யக்கூடியவர். 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. நல்ல விஷயத்தை செய்யக்கூடியவர் பாவம் செய்யக்கூடியவரை கண்டு அடிக்கடி சொல்லுவாராம், நீ பாவத்தை குறைச்சிக்கொள். அந்த பாவம் செய்யக்கூடிய அடியார் சொல்லுவாராம், நீ என்னை விட்டுட்டு உண்ட வேலையை பார்த்துட்டு போ
நீ என்ன 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 பார்க்கறதுக்கா, என்ன அவதானிக்கிறதுக்கா, எந்த குறைகளை தேடுறதுக்கா, எந்த குறையை திருத்துறதுக்கு அல்ல அவனை அனுப்பியிருக்கிறான், உன்னை வெளியே பார்த்துட்டு போவு என்று அடிக்கடி அந்த நண்பர், பாவம் செய்யக்கூடிய நண்பர், நன்மை செய்யக்கூடிய நண்பரை பார்த்து சொல்லுவாராம். ஒரு தடவை அந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த நன்மை செய்யக்கூடிய நண்பர் அந்த பாவியான நண்பரை பார்த்து சொன்னாராம், உனக்கு கேடு உண்டாகட்டும், பாவத்தை விட்டுவிடு. அப்போது அந்த நண்பர் சொன்னாராம், இனி உன்னை வேலையை பார்த்துட்டு போ என்று சொன்ன நேரத்தில் அந்த நன்மை செய்யக்கூடிய நண்பருக்கு கோபம் வரும். இது ஹதீஸ் சொல்றாங்க. நன்மை செய்யக்கூடிய நண்பருக்கு கோபம் வந்து சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பவே மாட்டான். இப்போது அல்லாஹ் என்ன செஞ்சான், ரூஹ இருக்கக்கூடிய மலக்கு அல்லாஹ் அனுப்பினான், 2 பேருடைய ரூஹையும் கைப்பற்றுங்க என்று. 2 பேருடைய ரூஹும், நல்ல அமல் செய்யக்கூடிய மனிதனுடைய ரூஹும் கைப்பற்றப்படுது, பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய ரூஹும் கைப்பற்றப்படுது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பாவியை பார்த்து சொன்னானாம், ஏன் ரஹ்மத்தால உன்னோட பாவத்தை நான் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போயிடு. அந்த நன்மையை செய்து நன்மையை ஏவிய, முறையற்ற முறையில் நன்மை ஏவிய அந்த நண்பனை பார்த்து அல்லாஹ் சொன்னானாம், ஓ நீ என்னை பற்றி தெரிஞ்சா உலகத்தில் நடந்து கொண்ட, நான் எப்படிப்பட்டவன், என்ற தன்மை என்ன, என்ற தனித்துவங்கள் என்ன, என்ற சிஃபாத்துக்கள் என்ன என்பதை தெரிந்தா நீ உலகத்திலே வாழ்ந்தாய், அல்லது நான் செய்ய வேண்டிய விடயத்தை நீ செய்ய பார்த்தாயா, எனக்கு முடியுமான விஷயத்தை நீ உலகத்தில் செய்ய பார்த்தாயா என்று கேட்டு அந்த மனிதனை, நன்மையை தடுத்து, பாவத்தை தடுத்து நன்மை செய்த மனிதனை அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று அல்லாஹ் வழங்கக்கூடிய தீர்ப்பை பாவம் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து, நண்பனை பார்த்து, வழங்கியவனை பார்த்து அல்லாஹ் சொல்றானாம், நீ நரகத்துக்கு போயிடு. இது அஹ்மத் என்ற நூலில், அபூதாவுத் என்ற நூலில் இது செய்தி பதியப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், இப்போ இந்த ஒரு மனிதன் ஒரு வார்த்தை தான் சொன்னார், அந்த ஒரு வார்த்தையால் அவருடைய உலகம் மறுமை ரெண்டுமே நாசமாக போயிட்டு, உலகத்தில் செஞ்ச நன்மையை வீணாக போயிட்டு மறுமையான நரகத்துக்கு போயிட்டார். ஒரு வார்த்தையால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை நாசமாக்குவான், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று நண்பனை பார்த்து சொன்னதால் இவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் அழிச்சு அல்லாஹ் அவர் மீது கோவப்பட்டு அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிட்டான். பாவம் செஞ்ச மனுஷனை அல்லாஹ் தஆலா மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். எனவே நாங்கள் மனிதர்களுக்கு தீர்ப்பு வழங்குற விஷயத்தில் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. பாவத்தை முறையாக தடுப்போம் என்ற விடயத்தை கதை ஞாபகப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, பாவங்களை மறுக்கிறது, அதாவது பாவத்தை தடுக்கிறது மிக அன்பாக மிருதுவாகத்தான் பாவிகளை தடுக்கணும். பாவங்கள் செய்யும் போது பாவத்தை தடுப்பதும் ஈமானுடைய ஒரு பகுதி, பாவிகளோடு மிருதுவாக நடந்து கொள்வதும் ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் இருந்தாங்க என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹத்தீப் பந்தர் பலீலா ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய அழகான அந்த ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்று